முனி என்றால் சிந்திப்பவர், சிந்தனையாளர்னு அர்த்தம். முனி வேழம்னா சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய யானையா ராமானுஜர். எதை சிந்திப்பார்னா திருவாய்மொழி பாசுரங்களையே சிந்தித்து கொண்டிருப்பாராம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில அவ்வளவு ஈடுபாடு, அதுதானே அவருக்கு மத நீர் போல. அதனால திருவாய்மொழியை சிந்தித்து கொண்டே இருப்பாராம். எந்த அளவு சிந்திப்பார்னா, ஒரு முறை ராமானுசர் தம்முடைய மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் நடக்கிறார், திரும்ப அந்த மூலைக்கும் இந்த மூலைக்கும் நடக்கிறார். இப்படி அப்படி இப்படி அப்படி நடந்து கொண்டே இருந்தாராம். திடீர்னு அந்த பக்கம் நோக்கி நடக்க தொடங்கின ராமானுசர் பாதியில அப்படியே அபவுட்டன் திரும்பி இந்த பக்கமே வந்தாராம். அப்புறம் மறுபடியும் முழுசா நடக்க ஆரம்பிச்சாராம். இதை பார்த்த எம்பார், ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், அவர் சொன்னாராம், பிடித்தேன் பாசுரம் அனுசந்தானம் ஆகியிருக்கும்னார். இது பிடித்தேன் பாசுரம் அனுசந்தானமா? ஒண்ணுமே புரியலையே. இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருந்தார். திடீர்னு பாதி தூரம் நடந்துட்டு அப்படியே திரும்பிட்டார். மறுபடியும் முழுசா நடக்க ஆரம்பிச்சார். அதுக்கும் பிடித்தேன் பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாடிய பாசுரம், பிடித்தேன், பிறவி கெடுத்தேன், பிணிசாரேன், மடித்தேன்னு பாடியிருக்கார். ராமானுஜர் பாசுரத்தை சேவிக்கும் போது நாமன்னா வாய் பாசுரம் சொல்லிட்டு இருக்கோம், மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ராமானுஜரம் முனி வேழம் இல்லையா, சிந்திச்சுட்டே இருப்பவர் இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்கார், மடித்தேன்கிற வார்த்தைய வாயால சேவிக்கும் போது, ஓ மடித்தேன்னா அப்படியே மடக்கிறதுன்னு அர்த்தம். அதனால ரூட் அப்படியே மடித்து பாதி தூரத்துல திரும்பிட்டாரா ராமானுஜர். அப்போ திருவாய்மொழி பாசுரங்களை எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார் ராமானுஜர்னு நினைச்சு பாருங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட மடித்தேன்கிற வார்த்தை வந்தா அப்படி பாதியில திரும்பிடுவாராம். அதான் முனி வேழம். அது மட்டும் இல்ல, யானைங்கிறது என்ன பண்ணுமா, தனக்கு வேண்டியவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்குமா. தாயாருக்கு கூட கஜலட்சுமின்னு சேவிக்கிறோம் இல்லையா, எல்லா உலகத்துக்கும் தலைவின்னு யானைகள் தான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுன்னு பாக்குறோம். மன்னர்களுக்கு கூட பட்டத்து யானைன்னு உண்டு. அது போல ராமானுஜர் என்ன பண்ணுவாரா, அடியார்களான நமக்கெல்லாம் மோட்ச சாம்ராஜ்யம் வைகுண்டத்துல பட்டாபிஷேகமே பண்ணி வச்சிருவாராம் அந்த யானை. ஆனால் அதே நேரம் ஒரு ராஜ்யத்துக்கு ஆபத்து, தர்மத்துக்கு ஆபத்துன்னா யானை என்ன பண்ணும்னா, கையிலே தடியை, இரும்பு தடியையோ உலக்கையோ எடுத்துக்கொண்டு போருக்கு தயார் என்று போர்க்களத்துக்கும் போகும் யானை. அதுபோல வேத நெறிக்கு ஆபத்து என்றால் வேதத்தை எதிர்த்து யாரெல்லாம் வாதம் பண்ற வராளோ அவர்களை எதிர்த்து கையில் தண்டத்தோடு போருக்கும் செல்வார் ராமானுஜர்னார். போர்னா சண்டை போடுவார்னு அர்த்தம் இல்ல, இது வாத போர்னு அர்த்தம். வேதம் சத்தியம் என்பதை அவர்கள் முன்னே வாதாடி நிலைநாட்டுவார்னு அர்த்தம். ஒரு வழக்குரைஞர் எப்படி தன் வழக்கை எடுத்து முன்வைப்பாரோ அது போல வேதத்துக்கு வழக்குரைஞராக யானை கையில் தண்டம் ஏந்தி செல்வது போல போவாராம்.